அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஆதியாகமம் 22வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்வோம். ஆபிரகாம் சோதிக்கப்படுகிற காரியங்களை குறித்து இந்த அதிகாரத்தில் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார் என்று பார்க்கிறோம். அதாவது உன் புத்திரன், அதாவது 100 வயதில் பிறந்திருக்கக்கூடிய ஒரு ஈசாக்க, உன் ஏக சுதன், அதாவது உன் நேசத்திற்கு உரியவனாகிய ஒரே குமாரனாகிய ஈசாக்கை நீ இப்போ அழைத்து கொண்டு நான் காண்பிக்கிற அந்த மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் குறிக்கிற ஒரு மலையின் ஒன்றின் மேல் அவனை தகன பலியிடு என்று இங்கே ஆண்டவர் பேசுகிறார். அதனை கேட்டவுடனே ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரர் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான் என்று பார்க்கிறோம். அதாவது தேவன் பேரில் ஆபிரகாமுக்கு இருந்த விசுவாசமும் தேவனுக்கு ஆபிரகாம் செய்திருந்த அர்ப்பணிப்பும் மிக அதிகமான அளவில் இங்கே சோதிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். தேவன் பேரில் எந்த அளவுக்கு விசுவாசம் வைத்திருக்கிறாரு, தேவனிடத்தில் அர்ப்பணிப்பு செய்திருக்கிறாரு, அந்த அர்ப்பணிப்பு எப்படி இருக்குது, இவைகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கும் அவர் சோதிக்க முடியும். நமக்கு எவ்வளோ விசுவாசம் ஆண்டவர் மேலே வைத்திருக்கிறோம், நம்ம அர்ப்பணிக்கிறோமே, ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்கிறோமே, அந்த அர்ப்பணிப்பு எப்படி இருக்குது, இவைகள் நமக்கு சோதிக்கப்பட்டு தான் அவைகள் அறியப்படுகின்றன. சாதாரண மனித அறிவுக்கு இது முற்றிலும் முரண்பாடாக இருந்தாலும் பிள்ளையின் மேல் தகப்பன் கொண்டிருக்கும் அன்புக்கும் ஒரு தகப்பனின் வாழ்வுக்குரிய நம்பிக்கைக்கும் சவாலான ஒரு காரியத்தை செய்யும்படி இங்கே தேவன் ஆபிரகாமுக்கு கட்டளையிட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆபிரகாமின் வரலாற்றில் அவனுக்கு விசுவாசத்துக்கு ஏற்பட்ட 3 சோதனைகளை நாம் பார்க்க முடியும். ஆபிரகாம் முதல்ல ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களையும் தன்னுடைய தேசத்தையும் விட்டு புறப்பட்டு அவர் நான் காண்பிக்கிற தேசத்துக்கு வா என்று அழைத்த பொழுது ஆதியாகமம் 12:1 எங்கே போகிறோம் என்று தெரியாமல் அவன் பயணம் செய்து வருகிறான். எபிரேயர் 11:8 இதை நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து தேவன் ஆபிரகாமுடன் செய்த உடன்படிக்கையும் வாக்குத்தத்தங்களும் நிறைவேறாமல் 75 வயசில் ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட வாக்கு பண்ணி, உனக்கு உன் கற்ப பிறப்பு ஒருவனை நான் தருவேன், சந்ததியை தருவேன், அது வானத்தின் நட்சத்திரங்களைப் போல இருக்கும், இப்படிலாம் வாக்குத்தத்தங்களை கொடுத்து உடன்படிக்கை செய்து 25 வருடங்கள் அவன் கர்த்தரின் பேரில் விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்டு தான் இருக்கிறான். வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறதற்கு 25 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 12வது அதிகாரம் ஆதியாகமம் 1-3 வரையிலும் அவர் சொல்லுகிறார். ஆனால் இங்கே இப்போதான் இந்த காரியங்கள் நடந்திருக்கிறது. எபிரேயர் 11வது அதிகாரம் 8-13 வரையிலும் இதை பார்க்க முடிகிறது. அதனைத் தொடர்ந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு பிறந்த அந்த குமாரனாகிய ஈசாக்கு வாலிபனாக ஆயிற்றான். இந்த நேரத்தில் ஆண்டவர் இந்த அதிகாரம் 22 அவனை பலியிடச் சொல்லுகிறார். ஆபிரகாம் சோதிக்கப்பட்டது போல விசுவாசிகளுடைய எல்லாருடைய உண்மையான விசுவாசமும் சோதிக்கப்படும். ஆனால் இங்கே கொஞ்சம் இருதயத்தை அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சோதனை ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பாடு மரணங்கள், பிதாவினுடைய ஒரே குமாரனாகிய ஏக சுதனாகிய நேச குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அந்த மோரியா தேசத்தில் உள்ள எருசலேமில் தான், கொல்கதா மலையில் தான் அவர் அங்கே பலி செலுத்தப்பட வேண்டும். ஆண்டவர் என்றைக்குமே நரபலியை விரும்புகிற ஒரு ஆண்டவர் அல்ல. இங்கே அந்த நிழலாட்டத்தை ஆண்டவர் உருவகமாக ஆபிரகாம் வாழ்விலே நிறைவேற்றி தரும்படியாக இந்த காரியத்தை செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். உன் குமாரனை அழைத்து கொண்டு போ என்று 2ஆம் வசனத்தில் சொல்கிறார். ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை பலியிடும்படி அவனுக்கு கட்டளை கொடுத்த உடனே அவன் அங்கே இருந்து அழைத்து கொண்டு போகிறதை பார்க்கிறோம். எல்லா விசுவாசிகளிடமும் தேவன் எவ்வாறு நடந்து கொள்கிறார் என்பதை காட்டுகின்ற 2 பகுதிகள் இந்த இடத்துல மைய கருத்துக்களாக உள்ளன. என்னென்னா,
மற்றவர்கள் மீது ஆபிரகாம் கொண்டிருந்த அன்பை விட ஆண்டவர் பேரில் எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கிறான், அதாவது தன்னுடைய குமாரனை அதிகமாக நேசிக்கிறானா இல்லைன்னா தேவனை அதிகமாக நேசிக்கிறானா என்கிற ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளும்படியாக, ரெண்டாவது காரியம், இந்த சோதனையின் மூலமாக தேவன் இந்த கேள்விகளுக்கு பதிலை ஆபிரகாம் தெளிவாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவன் தேவனை முழு இருதயத்தோடும் விசுவாசித்து பயப்பட்டு கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறானா. முதல்ல தேசத்தை விட்டு வானோன்னு வந்துட்டான். 100 வயதில் அவனுடைய ஏக புதல்வனாக நேச குமாரனாகிற இருக்கிற ஈசாக்க பலி செலுத்த சொல்லுகிற போது அவன் பயப்பட்டு கீழ்ப்படுகிறானா என்கிற காரியத்தை பார்க்கும்படியாக, தன்னை அதிகம் நேசிக்கிறானா அல்லது உலகத்தை அதிகம், தன்னுடைய சொந்த குமாரனை அதிகம் நேசிக்கிறானா என்று பார்க்கும்படியாக, ரெண்டாவது அவன் பயப்பட்டு கீழ்ப்படுகிறானா. இந்த 2 காரியத்தையும் ஆண்டவர் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அதற்காகத்தான் அநேக நேரங்களில் ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே சோதனைகளை அவர் அனுமதிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் இந்த குமாரனை பலி செலுத்தக்கூடிய காரியங்களை, அதாவது நரபலியை, மனிதனை பலியிடுவதை ஆண்டவர் பின்னாடி உள்ள நாட்களிலே லேவியராகமம் 20வது அதிகாரம் 1-5 வரையிலும் அது ஒரு பயங்கரமான பாவம் என்று சொல்லி வன்மையாக கண்டித்ததை பார்க்கிறோம். தேவனிடம் ஆபிரகாமுக்குள்ள அர்ப்பணிப்பை தெரிந்து கொள்ளுகிறதற்காகத்தான் ஆண்டவர் இந்த சோதனையை அவருக்கு கொடுத்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். இப்போது இங்கேருந்து ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து 2 வேலைக்காரங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. 3வது நாளில் ஆபிரகாம் தன் கண்களை எடுத்து பார்த்து தூரத்தில் ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு வந்தாச்சு. இப்போது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை இங்கே நிறுத்திட்டு, நானும் பிள்ளையாண்டானும் போய் மாத்திரம் நாங்கள் பலி செலுத்திட்டு வாரோம்ப்பா, நீங்கள் இங்கே இருங்க என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை நிறுத்துகிறதை பார்க்கிறோம். அதாவது மரணம் அடையும்படி தன்னை அந்த பலிபீடத்தில் தன்னுடைய பிதாவுக்கு அவன் அங்கே ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஈசாக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு ஒத்து இருக்கிறதை பார்க்கிறோம். அவன் மரணத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டது கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு இங்கே உருவகமாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் எபிரேயர் 11வது அதிகாரம் 17-19 வரையிலும் பார்க்க முடியும். இங்கே ஆபிரகாம் ஈசாக்க காலில் கையிலெல்லாம் கட்டி அவனை கட்டைகளின் மேலே அதன் மேலே அடுக்கிட்டு அங்கே கத்தியை தன்னுடைய கரங்களில் பிடிக்கிற வரையிலும் காரியங்கள் நடக்கிறதை பார்க்கிறோம். அந்த நேரத்தில் ஈசாக்கு அந்த 7ஆம் வசனத்தில் தனக்கு தகப்பனாகி ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவர், என் மகனே இதோ இருக்கிறேன். அவன் இதோ நெருப்பும் கட்டையும் இருக்குது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கேன்னு கேட்குறான். எவ்வளவு தகப்பனுடைய இருதயம் அத்தனையாய் உடைந்திருக்கும். ஒரே ஒரு புத்திரன், ஒரு நேசகுமாரன், தன்னுடைய 100வது வயதில் பிறந்த மகன், இத்தனை வயசு வளர்த்தாச்சு. அப்படிப்பட்ட மகனை தகன பலியாக கொடுக்கும்படியாக ஆண்டவர் ஒப்பு கொடுத்துருக்கிறாரே. ஆனால் ஆண்டவர் மேலே நான் நேசம் வச்சிருக்கிறேனா? 100 வயதில் தந்த குமாரன் மேலே நான் நேசம் வச்சிருக்கிறேனா? ஆண்டவர் அந்த முழு இருதயத்தோடு நான் அவரிடத்தில் அன்பு செய்து கீழ்ப்படுகிறேனா? நான் பயப்பட்டு அவருடைய கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படுகிறேனா என்று பார்க்கும்படியாய் இந்த காரியத்தை செய்திருக்கிறாரு என்கிறதுல, எப்படி ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல் யாக்கோபு சொல்லுகிறபடி கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. இங்கே ஆபிரகாம் கிரியைகளினாலும் அங்கே தன்னை நீதிமானாக காட்டுகிறதை பார்க்கிறோம். தன்னுடைய மகனை அவ்வளவு தைரியமாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அழகாக சொல்கிறாரு. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவர் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாத, அவனுக்கு ஒன்றும் செய்யாத, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ பின்னாக புதரில் தன் கொம்பு சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்காக
பதிலாக தகன பலியிட்டான் என்று பார்க்கிறோம். அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதாவது கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். கர்த்தர் ஆபிரகாமை சோதித்ததிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? சில நேரங்களில் தேவன் தமது பிள்ளைகளினுடைய விசுவாசத்தை சோதிக்கிறார். 1 பேதுரு 1:6-7 எபிரேயர் 11:35 தேவனுடைய ராஜ்யத்தில் இந்த சோதனை என்பது ஒரு கனமுள்ளதாக கருதப்படுகிறது. 1 பேதுரு 4:12 14 பார்க்கும்பொழுது தேவனுடைய பார்வையில் இது ஒரு கனம் பொருந்தினதாக இது கருதப்படக்கூடியதாக இருக்கிறது. 12 14 பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார் என்று பேதுரு தன்னுடைய முதல் நிருபத்தில் 4வது அதிகாரத்தில் இவைகளை எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். எந்த சந்தர்ப்பத்துக்கும் சூழ்நிலைக்கும் தேவையான தம்முடைய பிரசன்னத்தையும் கிருபையையும் அவருடைய சித்தத்துக்கு உட்பட்ட அத்தனையையும் தர தேவனால் கூடும் என்று நாம் நம்ப வேண்டும். அதாவது யெகோவா ஈரே அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கிறார். அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் தன்னுடைய பிரசன்னத்தை கிருபையை நமக்கு தர அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். தேவனால் எல்லாம் கூடும் என்று நாம் நம்ப வேண்டும். ஒரு தரிசனம், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கம், இவைகளெல்லாம் ஐயோ அழியுதே அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கலாம். ஆனால் தேவன் அந்த காரியங்கள் அழிகிறதற்கு அனுமதிக்கிற போது நம்முடைய கனவுகள் நம்பிக்கைகள்லாம் தகர்ந்து போகிறதாக இருக்கும். ஆனால் தேவன் தன்னுடைய பிரதான திட்டத்தை, சித்தத்தை, மேலான ஒரு திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றி முடிப்பார். விசுவாசம் சோதிக்கப்பட்ட பின் தேவன் அதை உறுதிப்படுத்தி பலப்படுத்தி நிலைப்படுத்தி விசுவாசிகளுக்கு நன்மைகளை அவர் அருளி செய்யக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருக்குள் உண்மையாக வாழும் வழியை அறிய வேண்டுமானால் தேவன் விரும்புகிற அனைத்தையும் நாம் தியாகம் செய்கிறதற்கு முன் வருகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். துன்பங்கள், விசுவாச சோதனை ஆகியவற்றிற்கு பின் தேவனுடைய இந்த செயல்களின் முடிவில் விசுவாசியிடம் தேவன் மிகுந்த உறக்கமும் இரக்கமும் உள்ளவராக அவர் இருக்கிறார். யாக்கோபு 5:11 இந்த காரியங்களை பார்க்கிறோம். ஆகவே ஆபிரகாமை பார்த்துட்டு அங்கே இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய தூதனானவர் பேசுகிறார். எப்பா கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படின்னா அர்த்தம் என்ன? ஒரு நாள் வரும், அந்த நாளில் இந்த மோரியா தேசத்தில் உள்ள எருசலேமில் கொல்கதா மலையில் என்னுடைய பிதாவுக்கு நான் ஒரே புத்திரன், ஒரே ஏகசுதன், ஒரே நேசகுமாரன், அத்தனை அளவு கடந்த என்னை இந்த உலகத்தின் முழு மீட்பின் திட்டத்திற்காக என்னை பலியிடுகிறதற்கு என் பிதா என்னை ஒப்பு கொடுப்பார், தேவன் பார்த்து கொள்ளுவார் என்கிற காரியத்தை அங்கே ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறதை பார்க்கிறோம். இன்னொரு காரியம் இங்கே ஆழமாக இந்த அதிகாரத்தில் புரிந்து கொள்ள முடியும். இங்கே நாகோரின் குமாரர்கள், அதாவது ஆபிரகாமினுடைய சகோதரனுடைய குடும்பத்தை குறித்து இந்த அதிகாரத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இதை நாம் ஆண்டவரிடத்தில் ஆழமாக புரிந்து கொள்ளும்படி கேட்டால், ஆபிரகாமிடத்தில் வந்து சொல்கிறான், மீகாலும் உன் சகோதரனாகிய நாகாருக்கு பிள்ளைகளை பெற்றாள்னு சொல்லி அங்கே 8 பேர் பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 8 பேரை மீகால் ஆபிரகாமினுடைய சகோதரனாகிய நாகோருக்கு பெற்றாள். இன்னொரு லேடி இருக்கிறாங்க ரேயுமால், அவனுக்கு மறுமனையாட்டியாக இருந்து ஒரு 4 குமாரர்களை பெற்றால் மொத்தம் 12 பேர் இருக்கிறார்கள். இது எதை காட்டுகிறது? ஆபிரகாமுக்கு 100 வயதில் ஒரே ஒரு மகன் அவனுடைய கற்ப பிறப்பாக சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் பிறந்திருக்கிறான். ஆனால் இங்கே அவனுடைய சகோதரனுக்கு 12 பேர் இருக்கிறாங்க. நம்ம நிறைய நேரங்களில் ஆண்டவரே எனக்கு தந்திருக்கிற ஒரே ஒரு தொழிலோ அல்லது ஒரே ஒரு ஆசீர்வாதம், அதுவுமே இன்றைக்கு இத்தனையாய் ஊசலாடிக்கிட்டு இருக்குது. ஆனால் அநேக வழிகளை இந்த ஆண்டவரே உம்முடைய நோக்கத்தை, உம்முடைய திட்டத்தை, உம்முடைய கீழ்ப்படிதலை, உம்முடைய அழைப்பை பெறாதற்கு கொடுத்துருக்கிறீங்களே. அவங்கெல்லாம் இந்த உலகத்தில் உள்ள அவங்கெல்லாம் எவ்வளவு செழிப்பாக இருக்கிறாங்க, எவ்வளவு அவர்களுடைய தொழில்கள் அவர்களுடைய தொழில்கள் அவருடைய காரியங்களெல்லாம் எவ்வளோ விசாலமாக இருக்குது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் தந்திருக்கிற ஒரே ஒரு
ஆசீர்வாதமே இத்தனை ஊசலாடுகிறத, இதையே கொண்டு வந்து நான் பலிபிடத்தில் வைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குதுன்னு சொல்லி நம்ம அநேக நேரங்களில் நம்ம நினைக்கலாம். ஆனால் அந்த 12 சிறந்ததல்ல. ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரே ஒரு வாக்கு தத்தத்தின் சந்ததியின் மூலமாக கிறிஸ்துவும் அந்த சந்ததியிலிருந்து எழும்பி இன்றைக்கும் இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசம் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி இன்றைக்கு உலகத்தில் அத்தனை நாடுகள் எதிர்த்தாலும் அது இன்றைக்கு தனித்து நிற்கிற ஒரு சிறப்பை பெற்றிருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு நமக்கு இருக்கிற கொஞ்சத்தை ஐயோ இதையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குதேன்னு சொல்லி ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு காரியங்கள் நேரடியலாம். எப்படி அன்னால பெனினாளினுடைய அந்த காரியங்கள் எத்தனை வேதனைப்படுத்தினதோ. பெண்ணினாளுக்கு 10 குழந்தைகள், அன்னாளுக்கோ ஒரு குழந்தை கூட இல்லாமல் இருந்தது. ஆனால் அன்னாள் தேவ சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்த பொழுது அவள் பெற்றெடுத்த சாமுவேல் அத்தனையாக ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இஸ்ரவேல் மக்களுக்கு எழும்பினதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமின் வழியாகத்தான் இன்றைக்கு உலகம் முழுவதையும், உலகத்தின் அத்தனை தேசத்தில் உள்ள மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக திட்டம் கொண்டிருக்கிறார். அவனுடைய ஒரே ஒரு சந்ததி ஈசாக்கிலிருந்து யாக்கோபு, யாக்கோபிலிருந்து ஆண்டவர் யூதாவை தெரிந்து கொண்டு அப்படியே அந்த ஜனங்களின் மூலமாக ஆண்டவர் இந்த முழு உலகத்தையும் இஸ்ரவேல் நாட்டையும் ஆண்டவர் கொடுத்து அதன் மூலமாக கடைசி நாட்களில் ஆண்டவர் 1000 வருட அரசாட்சியையும் கூட எருசலேமை மையமாக கொண்டு இந்த உலகம் முழுவதையும் ஆளுகிற ஒரு தாவீதினுடைய வித்தாக, ஒரு ஆபிரகாமின் வித்தாக, ஆபிரகாமின் சந்ததியாக கிறிஸ்து வந்து இந்த உலகம் முழுவதையும் ஆளப்போகிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கி ஒருவேளை நம்முடைய காரியங்கள் அநேகமாய் சோதிக்கப்பட்டு அநேகமாய் உருக்குலைகிற, ஐயோ என் தரிசனங்கள், என் நோக்கங்கள், என் திட்டங்கள் எல்லாம் தாறுமாறாக தகர்க்கப்படுகிற அப்படின்னு நினச்சா ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்விலை கர்த்தர் பார்த்து கொள்வார் என்கிற வார்த்தையின்படி மிக உன்னதமான தன்னுடைய ஆசீர்வாதங்களை நமக்கு தந்து நம்மை இந்த உலகம் போற்றுகிற உன்னத சூழ்நிலைக்கு அவருடைய அழைப்பு நம்ம மேலே இருக்கும் பொழுது, அவருடைய அபிஷேகம் நம்ம மேலே இருக்கும்போது, அவருடைய தெரிந்து கொள்ளுதல் நம்ம மேலே இருக்கும் பொழுது, அவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்ம மேலே சொல்லப்பட்டிருக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் 100க்கு 100 நம்முடைய வாழ்விலை நிறைவேற்றுகிறதற்கு அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். நாகூருக்கு 12 பேர் இருக்கிறாங்கன்னு கேள்விப்படுகிறான். தனக்கு இருக்கிற ஒன்றையும் பலிபிடத்தில் வைத்து ஆண்டவரால் மீண்டுமாய் திரும்ப பெற்றுக்கொண்ட ஆபிரகாமின் சந்ததி இன்றைக்கு உலகம் முழுவதிலும் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தருகிற விசுவாச மார்க்கத்தாரின் சந்ததியாக அவைகளை இருக்கிறதை நாமே பார்க்க முடியும். நமக்கும் ஆண்டவர் இப்படிப்பட்ட கிருபைகளை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.